ஒருவேளை ஹஸ்பண்ட் நார்சிஸ்டா இருக்காரு அப்படின்ற பட்சத்துல ஒய்ஃப் இப்ப ஏதோ ஒரு ஃபீல்டில் சக்சஸ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த சக்சஸ் ஒய்ஃபுக்கு கிடையாது, அது நான் பண்ணி கொடுத்ததுனால அந்த ஒய்ஃப் மேல வந்தாங்க அப்படின்ற மனநிலையில இப்ப அந்த நார்சிஸ்ட் இருப்பாங்கன்னு சொல்றீங்க. முழுக்க முழுக்க அந்த ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி அந்த சக்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பெனிஃபிட்டையும் இவங்க முழுக்க முழுக்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், அந்த சக்சஸ் மூலமா ஒரு பெரிய ப்ரமோஷன் வருது, ஒரு பெரிய இன்சென்டிவ் வருது, ஒரு பெரிய அமௌண்ட் வருது, ஒரு அவார்டு வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த அவார்டு அப்படியே இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுப்பாங்க. அதுல ₹1 கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு கார் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த காரை நார்சிஸ்ட் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க, விக்டிமை பயன்படுத்தவே விட மாட்டாங்க. ஆனா அந்த கார் அந்த விக்டிமால தான் வந்திருக்கும். விக்டிமால தான் வந்திருக்கும். ஓகே. ஆனா அதை ரெகக்னைஸ் பண்றதுக்கு அவங்கள விடவே மாட்டாங்க. அதே மாதிரி ஊர்ல இருக்க எல்லாத்துக்கிட்டையும் இவங்க சொல்லி வச்சிருப்பாங்க, நான் இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்தேன், நான் இவ்வளவு கடுமையா உழைச்சதுனால தான் அந்த பர்சனால சக்சஸ் ஆக முடியாது. ஆக்சுவலி ஒரு நார்சிஸ்டனுடைய ஒரு ஒய்ஃப்ங்கிறது சொசைட்டில மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும். அவ்வளோ சக்ஸஸ்க்குலாம் அவங்க போக விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் இவங்க முன்னேறாங்க, ஃபினான்ஷியலி கொஞ்சம் மேலே வர்றாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு பதட்டமாயிரும்.